நம்ம சேனல்ல கடைசியா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கணக்குகளை பத்தி பார்த்தோம். அதுல எந்தெந்த கட்சி கூட்டணி வர்றதுக்கு எவ்வளவு சதவீத வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல நாம் தமிழ் கட்சியை நம்ம சேர்க்கவே இல்லை. ஏன்னா நாம் தமிழ் கட்சி அந்த லிஸ்ட்லயே இல்லைங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கூட்டணி வாய்ப்புகள் இல்ல அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை அடுத்த வீடியோல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான வீடியோ தான் இது. தமிழ் தேசிய அரசியலை மிக தீவிரமா பேசிட்டு வந்த நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இப்பெல்லாம் மிகவும் கீழ்த்தரமான அரசியல் பண்ணிட்டு வர்றாரு. அதுலயும் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி மீதும் மிக கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிட்டு வர்றாரு. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை தொடங்கிய உடனே அந்த கட்சிக்கு தீவிரமா ஆதரவளிச்சவரும் அவர்தான். இப்ப அந்த கட்சியை கடுமையா எதிர்ப்பதும் அவர்தான். அப்படி என்னதான் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பிரச்சனை? வாங்க இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு நாளும் டெய்லி ஒன்னு பேசுவாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை விட ஹைலைட் என்னன்னா, தானும் ஒரு நடிகர் தான், நானும் திரைத்துறையில இருந்துதான் வந்தேன் அப்படின்றத மறந்துட்டு நடிகர்கள் நாடால தகுதியற்றவர்கள் அப்படின்னு திரையுலகத்துல இருந்து அரசியலுக்கு வரவங்க, அதாவது திரு ரஜினி, திரு கமல் போன்றவர்களை விமர்சனம் பண்றதா நினைச்சுக்கிட்டு இவரே திட்டிக்கிறதா வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகன்ற கட்சியை தொடங்கின உடனே திரு விஜய் அவர்களுக்கு தீவிரமா ஆதரவளிச்சு என்னுடைய தம்பி அப்படின்னு எல்லா இடத்துலயும் பேசிட்டு வந்தாரு. திரு விஜய் அவர்களுக்கு பிறநாள் வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாம அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதே அப்படின்னு இவராவே திரு விஜய் அவர்களோடவும் தமிழக வெற்றி கழகத்தோடவும் நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு வந்தாரு. என் தம்பிக்கு எதனா ஒண்ணுன்னா நான் விட மாட்டேன், என் தம்பியே என்னை எதிர்த்தாலும் என் தம்பி கூட தான் நான் நிப்பேன் அப்படி இப்படின்னு இவராவே திரும்ப திரு விஜய் அவர்கள் என்னோட தம்பின்னு புகழ் பாடிட்டு இருந்தாரு. தமிழக வெற்றி கழகமோ இவரு நம்மள உண்மையாவே தீவிரமா ஆதரிக்கிறாரு அப்படின்னு ஆரம்ப காலத்துல நம்பினாங்க. நல்ல வேலை அவங்க நம்பினதோட நிறுத்திக்கிட்டாங்க. எந்த இடத்துலயும் திரு விஜய் அவர்கள் ஆமா சீமான் என்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு தெரிவிக்கவே இல்லை. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமோ ஆமா நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் சகோதர கட்சிகள் தான் அப்படின்னு தெரிவிக்கவே இல்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு போகதான் தெரிஞ்சது இவரு புகழ் பாடல திரு விஜய் அவர்களை வச்சு புகழ் தேடி இருக்கிறாரு அப்படின்றத. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் தொடங்கினாங்க. அந்த கட்சியை தொடங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு சீமான் அவர்கள் நடிகர்கள் நாடாள தகுதியற்றவர்கள், நடிகர்களை நம்பாதீங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்னு நடிகர்கள் அரசியலுக்கு வர்றத கடுமையா எதிர்த்துட்டு இருந்தாரு. ஆனா தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை தொடங்கின உடனே அந்த கட்சியை மிக தீவிரமா ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த கட்சியை தொடங்கிய ஒரு 2 மாசத்துல, அதாவது ஏப்ரல் மாசம் 2024ல நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுங்க. அந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடல. அந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களோட கோட் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்காக ஒரு பாட்டு ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டுல ஒரு வரிதான் கேம்பெயினை தான் துறக்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு வந்திருந்தது. அந்த வரிகளை திரு விஜய் அவர்கள் எதுக்கு வெளியிட்டாரு அப்படின்னா, அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அந்த நேரத்துல கேம்பெயினை தொடங்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு அவரை விளம்பரப்படுத்துறதுக்காக அந்த வரிகளை வெளியிட்டாரு. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக்கு சின்னத்தை ஒதுக்குனாங்க. உடனே நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, திரு விஜய் அவர்கள் வெளியிட்ட கேம்பெயினை தொடங்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா அந்த வரிகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், திரு விஜய் அவர்களே எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாரு. அவருடைய ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரையுமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த சொல்லி பாடல் வழியா சொல்லி இருக்கிறாரு. அதனால மைக்கு சின்னத்தை அவரு வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த வரி எங்களுக்கு தாங்க அப்படின்னு இவங்களே அந்த வரிகளை எடுத்து சுய விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதம் தான் அந்த பாட்டை திரு விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க, மைக்கு சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு இவங்க வாக்கை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே இவங்க பிரச்சாரம் பண்ணி 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட பேரையும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கையும் ரொம்ப நல்லாவே பயன்படுத்திட்டாங்க. அந்த மைக் சின்னத்துக்கு திரு விஜய் அவர்களை வச்சுதாங்க இவங்க முழு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டாங்க. அந்த தேர்தலில் திரு விஜய் அவர்களை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணதால மட்டும்தான் 8% வாக்குகள் வந்திருந்தாங்க. இது மக்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த தேர்தல்ல திரு விஜய் அவர்களோட பேரை பயன்படுத்தாம இவங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா 4 இல்ல 5% வாக்குகள் வந்திருப்பாங்களான்றது டவுட் தாங்க. ஏன்னா அந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு
நிறைய பேரு ஆதரவு அளிச்சு ஓட்டு போட்டாங்கன்னா அதுக்கு காரணம் திரு விஜய் அவர்கள் மட்டும்தாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் பிரஸ் மீட் எல்லாத்துலயுமே வந்து திரு விஜய் அவர்கள் வந்து என்னோட தம்பி, நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டணி வாய்ப்புகள்லாம் இருக்கு, தம்பி தான் வந்து அதை முடிவு எடுக்கணும், தம்பி சொல்றதுதான், தம்பி விரைவில் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு அப்படி இப்படின்னு இவராவே வந்து வாண்டடா பிரஸ் மீட்ல பேசுறது எல்லா வேலையும் பண்ணிட்டு தாங்க இருந்தாரு. அதுல ஒரு சில பிரஸ்ல நடிகர்கள் நாளால தகுதியற்றவர்கள் சொன்னீங்களேனா, இப்ப எப்படின்னு நீங்க திரு விஜய் அவர்களை ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கூட அவன் என் தம்பிய நானும் ஒன்னா நிக்கிறத உனக்கு என்னடா பிரச்சனை சிரிச்சாருங்க. அந்த நேரத்துல தமிழக வெற்றி கழக தரப்புலயோ திரு விஜய் அவர்கள் தரப்புலயோ இவங்களை யாருமே கூப்பிடவும் இல்ல, இவங்களை கண்டுக்கவே இல்லைங்க. திரு சீமான் அவர்களாவே திரு விஜய் அவர்கள் என்னுடைய தம்பின்னு சொல்லி இவருடைய பேரையும் மக்கள் செல்வாக்கையும் தவறா பயன்படுத்துறாரு அப்படின்றத உணர்ந்த தமிழக வெற்றி கழகமும் திரு விஜய் அவர்களும் என்ன பண்ணாங்க, அந்த நேரத்துல 2024 ஜூலை மாசம் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி இந்த தேர்தல்ல நிக்கவும் இல்ல, நாங்க யாருக்குமே ஆதரவும் இல்ல அப்படின்னு லெட்டரை வெளியிட்டுட்டாங்க. இந்த லெட்டரை இவங்க வெளியிடுறதுக்கு காரணமே திரு சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சி இருந்தாங்க. இவங்க தொல்லை தாங்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு தான் இந்த லெட்டரை வந்து நாங்க யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிட்டுட்டாங்க. அந்த தேர்தல்ல நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 5% தாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களோட நெருக்கமா இருக்கிற மாதிரி பிரஸ் மீட் எல்லாம் காமிச்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டணி வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தாருங்க. சரி, என்னதான் இவங்க ஒரு தொல்லையா போச்சுன்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்களை கூப்பிட்டு நாம் தமிழ் தரப்ப வந்து என்னதான் உங்களுக்கு வேணாம், என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா அங்கதாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருந்தது. அது என்ன அதிர்ச்சினா, நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து வர கோரிக்கை நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியா இணைஞ்சு தேர்தலை சந்திக்கணுமா. சரி, ஓகே, சந்திச்சுட்டா போச்சு, நம்ம கூட்டணியா இணைஞ்சு தேர்தலை சந்திப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வச்சாங்க பாருங்க ஒரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராங்க. திரு விஜய் அவர்களை துணை முதல்வரா இருந்துக்கோங்க, நான் முதல்வர் வேட்பாளரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்றாருங்க. அதுக்கு தமிழக வெற்றி கழக தரப்பு என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியும் திரு சீமான் அவர்களையும் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி விடவே மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம கூட்டணி வச்சுதான் ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. சரி, என்னடா இது வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து திரு சீமான் அவர்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வேணா துணை முதலமைச்சரா இருந்துக்கோங்க, ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், இதுக்கு ஓகே அப்படின்னா நம்ம கூட்டணியோட நிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. உண்மையாவே இது நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. அதை வாங்கி ஒழுங்கா நின்று இருந்தா அரசியல்ல திரு விஜய் அவர்களை வச்சு ஏதோ பொழைச்சிருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஆசைப்படாம பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. தமிழக வெற்றி கழக தரப்பு இது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட நாம் தமிழர் கட்சி விடவே மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம கூட்டணியில தான் நிக்கணும், நாங்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறோம், நீங்க துணை முதல்வரா இருந்துக்கோங்க, ஏன்னா 15 வருஷம் அரசியல் நாங்க தான் சீனியரு, 15 வருஷமா இந்த அரசியல் வந்து எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணி டிமாண்ட் மேல டிமாண்ட் வச்சு தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழக தரப்போ இதெல்லாம் நாங்க செட்டே ஆகாது, நீங்க 15 வருஷம் சீனியரா கூட இருந்துக்கோங்க, நீங்க தனித்தனின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் திரு சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியினுடைய உண்மை முகமே வெளியே வருதுங்க. என் தம்பிக்கு எதனாலும் நான் தான் நிப்பேன் அப்படின்னு, என்ன என் தம்பி எதிர்த்தா கூட நான் அவரை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு மேடையில திடீர்னு ஏறி, தம்பி ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நிலை இல்ல இந்த பக்கம் நிலை, நடுவால நின்னா லாரி ஏற்றி செத்து போயிடுவேன் அப்படின்னு மிகவும் கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் பண்ணி அவர் பேரை அவரே கெடுத்துட்டாருங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சவரு தாங்க இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. அவரு மட்டும் இல்லைங்க, அவர் கட்சியை சார்ந்த எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. மிகவும் கீழ்த்தரமாகவும் கேவலமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி திரு விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் அணில்னு சொல்லி இழிவா பேச ஆரம்பிச்சுட்டாருங்க. நல்ல கருத்தியல் பேசுறேன், தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவரு திடீர்னு இப்படி கேவலமான வார்த்தைகளாலும் கீழ்த்தரமா விமர்சனம் பண்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே திரு சீமான் அவர்களும்
அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியினரும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் 3%, 5% நாங்களே வாக்கு வாங்கிட்டு நாங்க மேல வரோம். இப்ப திரு விஜய் அவர்கள் வந்தாருன்னா ஒரேடியா எங்களுடைய கட்சி வாக்கே வாங்காது அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அந்த பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா திரு விஜய் அவர்கள் மேலே தமிழக வெற்றி கழகத்து மேலேயே இருக்கிற பயம் தாங்க. சரி, இப்ப நாம் தமிழர் வச்ச கோரிக்கை சரிதானா, அது நியாயம்தானா அப்படின்றத விரிவா பார்ப்போம். தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணியை வச்சாங்க அப்படின்னா திரு விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளரா வைப்பது சரியா, இல்ல திரு சீமான் அவர்களை முதல்வர் வேட்பாளரா வைப்பது சரியா அப்படின்றத ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்ப்போம். இத பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, இதுல யாரு உண்மையாவே முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியானவங்க அப்படின்னு. நாம் தமிழர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரு சீமான் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். ஏன்னா நாங்க 15 வருஷம் அரசியல்ல உங்களை விட சீனியர், எங்களுக்கு தான் அரசியல் எல்லாமே தெரியும், நீங்க ரொம்ப புதுசுங்க அரசியலுக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால நீங்க துணை முதல்வரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழக வெற்றி கழக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா 15 வருஷம் அரசியல்ல நீங்க சீனியர் அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கிறீங்க? ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. சரி, எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கல, பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்க எத்தனை கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்கு புதுசுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, நாங்க அரசியலுக்கு புதுசாவே இருக்கட்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கவுன்சிலர் எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் கட்சியே இல்லைங்க எங்ககிட்ட. ஆனா நாங்க வெறும் மக்கள் இயக்கத்தை மட்டும் வச்சு திரு விஜய் அவர்களுடைய பேரை மட்டும் வச்சு 129 இடத்துல கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சிருக்கிறோங்க. நாங்க அரசியலுக்கே வரலனா கூட எங்ககிட்ட 129 கவுன்சிலர் இருக்கிறாங்க. நீங்க 15 வருஷம் அரசியல சீனியர் ஆச்சு, எத்தனை கவுன்சிலர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சியில நாங்க 6 கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. 15 வருஷம் அரசியல் கட்சி நடத்தி 6 கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறீங்க. நாங்க கட்சி ஆரம்பிக்கல, எங்களுடைய கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் என்ற 3 அந்த எழுத்தை வச்சு 120 கவுன்சிலர் வச்சிருக்கிறோம். அப்ப அரசியலுக்கு நீங்க சீனியரா இல்ல நாங்க சீனியரா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதையும் அவங்க வெளியே கொடுத்துட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 15 வருஷம் அரசியல் கட்சி வச்சிருக்கிறீங்களே, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் மொத்தம் எத்தனை பூத் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பூத்துக்கு நீங்க பூத் கமிட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பூத் கமிட்டி அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் என்னன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களா. சரி, இவங்க கிட்ட எங்க நம்ம பூத் கமிட்டி எல்லாம் கேக்குறது அப்படின்ட்டு உங்க கட்சியில எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறீங்க, எத்தனை மாவட்ட செயலாளர் வெளியே நல்லா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு கேட்டா ஒரு மாவட்ட செயலாளர் கூட வெளியே தெரிய மாட்டாங்க. அந்த கட்சியில திரு சீமான் அவர்களை விட்டா வேற யாருமே கிடையாதுங்க. ஒரு மாவட்ட செயலாளரே உங்க கட்சியில ஸ்ட்ராங்கா இல்ல. அதை தாண்டி பகுதி இருக்கு, வட்டம் இருக்கு, கிளை இருக்கு, பூத் கமிட்டி இருக்கு. இதெல்லாம் முதல்ல நீங்க கட்டமைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நீங்க முதல்வரா வரதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தரப்புல சொல்லிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேர்தல் வருது, கட்சி செலவு, தேர்தல் செலவு எல்லாம் யாரு பாக்குறது? தேர்தலுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி வருமே அப்படின்னு பினான்சியலா கால்குலேட் பண்ணி பார்த்தா நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், திரு சீமான் அவர்களா இருக்கட்டும், இவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் 15 வருஷமா திரள் நிதியம் சொல்லி மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாங்க. இவங்க கட்சி மட்டும் நடத்தல, இவங்களுடைய சொந்த செலவையே பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்புல மக்கள் கிட்ட ₹1 கூட காசு வாங்காம இவருடைய உழைப்புல தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு வராருங்க. இவர் மட்டும் இல்லாம இவருடைய கட்சியின் நிர்வாகிகள் எல்லாருமே தன்னுடைய சொந்த உழைப்புல மக்கள் நல திட்டங்கள் நிறையவே பண்ணிட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக நிறைய செய்யறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அவங்களே பாத்துக்கிறாங்க. உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? உங்களை முதல்வர் வேட்பாளரா போட்டா யாரு இங்க செலவு பண்றது, யாரு இங்க வேலை செய்யறது, யாரு இங்க கூட்டத்தை கூட்டுறது? உங்களை நம்பி முதல்ல யாருங்க ஓட்டு போடுவாங்க? 15 வருஷமா நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன்னா மக்கள் உங்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஏதோ சரி, நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதுனால துணை முதலமைச்சரா உங்களுக்கு ஒரு பதவி தரோம், கூட வேணும்னா வந்து பயணம் பண்ணுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக தரப்புல நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். தேர்தல் பிரச்சாரம் ஒண்ணு இருக்கு. நீங்க 15 வருஷமா கட்சி வச்சிருக்கிறீங்க. 15 வருஷத்துல உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, உலகமே பார்த்திருக்குது. 15 வருஷத்துல இப்பதான் நீங்க 15 பேரை வச்சு ஒரு தொகுதியிலையும் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா ஒரே இடத்துல பல லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்றத உலகமே பார்த்திருக்குதுங்க. அப்படி இருக்கும் போதே இதெல்லாம் முதல்வர் வேட்பாளர் யார் இருந்தா சரியா இருக்கும்? இந்த கம்பாரிசன் பார்த்துட்டு இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுல உண்மையாவே முதல்வர் வேட்பாளருக்கு தகுதியானவரு திரு விஜய் அவர்களா, திரு சீமான் அவர்களா?